பனு தமீமில் இருந்து சில பேர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்கிறாங்க. அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஒரு பழக்கம், யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ ஒரு தலைமையை போட்டு அனுப்புவாங்க. இந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு தொழுகை ஒழுங்காக நடக்கணும், ஊரில் ஈமானும் ஷரியத்தும் பாதுகாக்கப்படணும் என்கிற அடிப்படை ஒரு தலைமையை போட்டு அனுப்புறது. ஒரு தலைமையை போடணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. சையதுனா அபூபக்கர் சித்தீக், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வழக்கரம் என்று போற்றப்பட்டவர்கள். அல்லாஹ் அவர்களை பாராட்டி திருக்குர்ஆனிலே ஆயத்தை இறக்கினான். குகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரோடு இருந்த இடம், அபூபக்கர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு இருந்ததை திருக்குர்ஆனிலேயே பாராட்டினான் அல்லாஹ். அல்லாஹ்வின் பாராட்டையும் நன்மதிப்பையும் பெற்ற அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மிர் காக்கா இப்னு மாபத், யா ரசூலல்லாஹ், பனு தமீம் கூட்டத்தார்கள் ஊருக்கு போகிறாங்க, ஒரு தலைமை வேணும். காக்கா இப்னு மாபத்துன்னு ஒருத்தர் வந்திருக்கிறார். அவர் தகுதியான தலைவர், அவர்கிட்ட அன்பு இருக்குது, அரண் இருக்குது, அரவணைக்கும் தன்மை இருக்குது. ஒரு தலைமைக்கு இன்று சில அடையாளங்கள்லாம் இருக்குது. தலைமை எப்போவுமே ஹார்டாக இருக்கக்கூடாது, தலைமை எப்போவுமே சாஃப்டாக இருக்கணும். அதே சமயம் எல்லாரையும் அதிகாரப்படுத்தாவிட்டாலும் எல்லாரையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற அளவிற்கு தரமுடைய தலைமையாகவும் இருக்கணும். அது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, காக்கா இப்னு மாபத் அன்பாளர், அரவணைத்து போகிறவர் மாத்திரமல்ல, அனைவர்களுக்கும் அழகான கட்டுப்பாடு மிக்க ஒரு தலைவர் என்றார். பெருமானார் யோசிக்கிறாங்க, ஆக்கலாமேங்கிற இடத்துக்கு வரல. யோசிச்சுட்டு இருக்கிற போது சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்கன்னா, அம்மிர் அக்ரா இப்னு ஹாபிஸ். அந்த சபையில் என்ன பாருங்க, அக்ரா இப்னு ஹாபிஸ் வந்திருக்கிறார். அவர் துணிச்சல் மிக்க தலைவர். அவங்க எப்படி பார்த்தாங்க, அடக்கமான தலைவர். இவங்க எப்படி பார்க்குறாங்க, துணிச்சல் மிக்க தலைவர். உமர் ரலியல்லாஹு துணிச்சல் ஒன்று இருக்குது இல்லையா, துணிச்சல் மிக்க தலைவர், தகுதி உடைய தலைவர். அதனால் என் அபிப்பிராயம், நீங்கள் அபூபக்கர் சித்தீக் நாயகன் சொன்னது இருக்கட்டும், அக்ரா இப்னு ஹாபிஸை தலைவராக்கிருங்கன்னா. அப்படி சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த முடிவும் எடுக்க முடியலை. ஏன்னா ரெண்டும் பெரிய தலைவர்கள். எனக்கு பின்னால் என் அபூபக்கரை பின்பற்றுங்கள், என் உமரை பின்பற்றுங்கள்.